அண்ணா விடாதீங்க நான் இந்த ஆளுன்னு அவங்களே எனக்கு சொல்லிக் கொடுக்குது. கோர்ட் ஆகட்டும் எதாகட்டும் விட்டுறாதீங்கண்ணா. ஆகவே எந்த நேரமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் அம்மா சொன்ன மாதிரி 100 வருடங்கள் தொடரும் என்றது நம்பிக்கையோடு சொல்கிறேன். இவர் தலைமையிலிருந்து தூக்கி எறியப்படுவார். ஒரு புரட்சி. கேட்டிங்கன்னா சிரிக்காதீங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும். காமெடியில் உண்மை. எனக்கு கம்பெனி யார் தெரியுங்களா? எடப்பாடி பழனிசாமி. 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். நான் உட்லண்ட்ஸ் வந்துடுவோம், அவர் வீட்டிலேருந்து வந்துடுவார். தலைவா வந்துட்டேன் பாரு. அந்த ஜெமினி ஃப்ளைஓவர் கீழே நிற்பார். அப்புறம் நம்ம அவர் வண்டியில் உட்காந்து நான் ஒரு நாள் வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்கள் சிஎம்மா போகிறீங்கன்னு. ஏகப்பட்ட ஐயோ என்னை விட்டுறோம், தயவு செஞ்சு உங்கள் கூடயே வரமாட்டேன் அப்படின்லாம் இருந்தவர் தான். இப்போ தான் மாறிட்டார். அதிகாரம் வந்து சர்ச்சில் மாறின மாதிரி. கடைசியில் ஆறுமுகசாமி கமிஷனுக்கு நான் தான் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் பர்சன். எனக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தது ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல். அம்மா பேர்லையும் தலைவர் பேர்லையும் சுப்பிரமணியமும் அது மேலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறது வேதனைக்குரிய விஷயமா தெரியுது எனக்கு. அம்மா எப்படி செத்தாங்கன்றது விஷயத்த வெளியில் கொண்டு வருவேன்னு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எலெக்ஷன் டைமில் மேடையில் பேசியிருக்காரு. அதே மாதிரி கொடநாடும் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஹைகோர்ட்டு எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்கக்கூடாது ஒருத்தரன்னு 17 பேரை விசாரிச்சாச்சு. பழனிசாமியை மாத்திரம் விசாரிக்க மாட்டோம். மறைவில் மர்மம் இருக்குது, கொடநாடு கொலை கொள்ளையில் மர்மம் இருக்குது அப்படின்றத விட என் வார்த்தை என்னென்னா, இது 2லையுமே விசாரிக்காத மர்மம் தான் அதிகமாக இருக்கு. மூத்த லீடர் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அந்த கோபி ஈபிலாம் அவர் தான் ஹீரோ. தோல்வியை கண்டறியாத ஓபிஎஸ் மாதிரி தலைவர். இவரெலாம் நிறைய தடவை தோற்றுருக்கார் இபிஎஸ். அவர் பின்னாடி இவர் ஓடின காலங்கள் உண்டு. ஆனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு 2.72 கோடியை ஒதுக்கி அவ்வளோ பணத்தை ஒதுக்கி எல்லாம் பண்ண அம்மா. அவங்க தான் ஃபவுண்டர் ஈரோடில். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இவரை கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பார்டரில் வர்றது செலக்ட் பண்ணி அங்கே விழாவை நடத்தி இவரை புறக்கணிக்கிறார். இவரை புறக்கணித்த பரவாயில்ல, அம்மாவையும் புறக்கணிச்சிட்டார், தலைவரையும் புறக்கணிச்சிட்டார். அம்மா வழிகாட்டி வந்தவர் செங்கோட்டையன் சொல்கிறத விட செங்கோட்டையனா அம்மாவுக்கு வழித்தடம் காட்டியவர்னு சொல்லுவேன் நான். செங்கோட்டையன் என்ன ரூட் போட்டு கொடுக்குறாரோ அந்த ரூட்டில் தான் போவாங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அவர் இல்லாமல் ரூட் இல்லை. ஒரு தடவை இப்போ முத்துசாமி நம்ம திமுகவில் இருக்காங்கன்னு அவர் போட்டு தூத்துக்குடியில் ஃபெயிலியர் ஆகிடுச்சது. பக்கத்து பாயிண்ட் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. நானும் கூட இருக்கேன். செங்கோட்டையனை கூப்பிடுன்ட்டேன். அவர் விடிய காலையில் வந்தார். என் செல்லை கூட வாங்கி யாருக்கும் கொடுத்துட்டார். காலையில் வந்தவர் வந்து இறங்கிட்டு திருவள்ளூர் ரூட்டை போட்டார். உடனே எல்லாமே பக்கா ரெடி ஆகிடும். அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குவார். பக்கத்தில் முதல்ல அந்த கான்வேயில் வர போலீஸ்காரங்க அவங்களாம் ஹாப்பியாக இருப்பாங்க, வச்சுக்குவார். நீட்டாக அவரே ஓடுவார், கரெக்டாக பண்ணுவார். அதெல்லாம் வந்து அப்படி தான் அவர் பாவம் அம்மாட்ட இருந்தவர். அவர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து ஒரு தொகுதியில் 5 நாள் வேலை பார்த்து ஜெயிச்சவர். எனக்கு இன்சார்ஜாக இருந்தவர் 94 கர்நாடகாவில். ஆனால் எனக்கு என்னென்னா, அப்படி நம்பர் 1 அவர் இருந்து அவர் முன்னாடி நம்மெல்லாம் ஓடி எடப்பாடி பழனிசாமியும் ஓடி இப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னாடி அவர் ஓடுற நிலமை. அவர் அம்மா தலைவர் படம் இல்லை அப்படின்னு உடனே அவருடைய மனசாட்சி அனுமதியில் அதை புறக்கணிச்சிட்டார். அவர் மனதால் வெறுத்து போயிருக்கார். இப்போ உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸை சொல்கிறேன். என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியோட இருக்க 90% நிர்வாகிகள் தொண்டர்கள் இருந்தால் தொண்டர்கள் இல்லைங்க, அந்த நிர்வாகிகள். அவர் ஒரு சர்க்கஸ் டென்ட் மாதிரி வச்சுருக்கார். ஒரு 400 பேர் 500 பேர் பொதுக்குழுன்னு வச்சுக்கிட்டாரு. 2000 பேர் 3000 பேர் இருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா. யாரும் ஹாப்பியாக இல்லை. நான் பேர் சொல்ல முடியாது. தினம் என்னோட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா விடாதீங்க நான் இந்த ஆளுன்னு அவங்களே எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கோர்ட் ஆகட்டும் எதாகட்டும் விட்டுறாதீங்கண்ணான்னு. ஆகவே எந்த நேரமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் அம்மா சொன்ன மாதிரி 100 வருடங்கள் தொடரும் என்றது நம்பிக்கையோடு சொல்கிறேன். இவர் தலைமையிலிருந்து தூக்கி எறியப்படுவார். ஒரு புரட்சி வெடிக்கும். சாதனையில் இருந்தவங்க நான் கூட இருந்தேன், அதனால தான் ஜெயிச்சாங்க, அதனால தான் இப்படி ஆனாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு 1000 பேர் கோடி பேர் இருக்காங்க. சோதனை முழுக்க நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. அவங்க குற்றவாளி அப்படின்ற மாதிரி வரும்போது பிணை கேட்கும்போது அந்த பிணையினுடைய முழு தொகையும் நீங்களும் உங்கள் வீட்டு மேடமும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கர்நாடகா மக்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிட்டதுனால. வாட் யூ மீன்? நல்ல பொசிஷனுக்கு வரலன்னு கேட்குறீங்களா? அதாவது அஞ்சனா மேடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் அ வெரி ட்ராஜடி. என்னென்னா, ஒரு பிறந்த நாள் ஜூலை 21 கண்டினியூஸாக எல்லா ஜூலை 21 அவங்கள சந்திச்சிருக்கேன். அவங்களே ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஒரு தடவை செக்ரட்டரி கொண்டு போய் கொடுக்க லேட் ஆகி
கும்பகோணம் இன்சிடெண்ட்டு. அப்போ எல்லா இதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜூலை 21ங்கிறது என்னோடய பிறந்தநாள் ஞாபகம் வச்சுட்டு செக்ரட்டரிகிட்ட சொல்லி ஊழியந்தை மாத்திரம் செக்ரட்டரிகிட்ட வந்துட போக சொல்லுங்கள், அவர் 21 என்னை பார்ப்பார், அதை நம்ம போஸ்ட்போன் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்படிலாம் தான் இருந்தாங்க. ஒரு நாள் என்னங்க கூப்பிட்டு அப்புறம் அந்த வீட்டில் கூப்பிட்றாங்க, நானும் ஒய்ஃபு பசங்க 2 பேரும். அப்போ சின்னவனுக்கு அவங்க தான் பேர் வச்சாங்க, ஞாபகம் வச்சுருந்தாங்க. நான் தானே அவனுக்கு பேர் வச்சேன், ஜெய்சிம்மாண்ணா. ஆமாம்மா. பெரியவனை பேர் என்னன்னாங்க, ஒய்ஃபை பேர் என்ன கேட்டேன். பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா கோயம்புத்தூர் பெரிய சரித்திரம் படைச்சிச்சு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நடுவில் ஆட்சியில் இல்லை, பெரிய சரித்திரம் படைச்சிச்சுமா, மக்கள் வெள்ளத்தில் மேந்து வந்திருக்கீங்க. நான் புகழேந்தி, தட் இஸ் த டாக் ஆஃப் த டவுன், த டாக் ஆஃப் த டவுன். அவங்க சொன்ன இங்கிலீஷ் வார்த்தை. என் ஃபேமிலிலாம் இருக்கோம், நாங்கள் போயிட்டோம், ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இவ்வளோ நேரம் உட்கார வச்சு பேசுவாங்களான்னு 45 நிமிஷம் போயிருக்கு. அப்புறம் அப்போ சொன்னேன். அப்புறம் சொல்கிறாங்க, நான் மேடையிலேருந்து பார்த்தேன் கோயம்புத்தூரில், நீங்களும் சேகர் பாபுவும் ஒரு பெரிய ஸ்பீக்கர் கீழே விழுந்துருன்னு சொல்லி 2 பேரும் பிடிச்சி நின்றுட்டு இருந்தீங்களே. நம்ம என்னம்மா அதை கவனிச்சிங்களான்னு. எல்லாம் கவனித்தேன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் ஸ்பீக்கரை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் எதோ பேசிட்டு, உங்கள் ஊர் கள்ளக்குறிச்சி தானே, அப்பா தீக்காக்காரமா பெரியாரோட இருந்தவங்க, எல்லாம் முடிஞ்சுது. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், என்னடா நீ வேணா அங்கே இந்த கனடா தமிழ் கலாட்டா பெங்களூரில் புகழேந்தி, நீங்கள் ஒரு சின்சியர் நல்ல ஒர்க்கர், நீங்கள் இங்கே வந்துடுங்க, உங்களோட எம்எல்ஏ எம்பி மந்திரி இது எதையாவது ஒன்று நான் உங்களை பண்ணி நல்ல இடத்துல வச்சுக்கிறேன், இங்கே வந்துருக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கு. இதே வார்த்தையை என் ஃபேமிலியை வச்சுக்கிட்ட இதே வார்த்தையை சொல்கிறாங்க. அங்கே போய் மாட்டிக்கிட்டீங்க, அங்கே யாராவது போட்டுக்கலாம் வந்துருங்க அப்படிங்கிற. அந்த அந்த நேரத்தில் எங்கிட்ட இருந்து வந்த ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா மன்னிக்கணும், நீங்கள் ஜோதி அனுப்புனீங்கன்னு சொல்லி, ஜோதி வந்து என்ன ஷாம்பராஜ் ஹோட்டலில் பார்த்தாரு, அட்வொகேட், நம்ம சீனியர் அட்வொகேட், அவர் தாங்க ரொம்ப கேஸுக்காக பாடுபட்டார். அப்புறம் தகராறு வெளியே போயிட்டார், அதை நம்ம சொல்லாமல். பல வக்கீல்கள், பி குமார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் செந்தில் ஓடாட்டு இருந்தார், பி குமார் இருந்தார், மணிசங்கர் இருந்தார், இப்படி பலரை நம்ம பார்த்துட்டோம். இப்போ லேட்டாக நவநீத கிருஷ்ணன் வந்தார் அப்படின்னு. லாயர் பட்டாளமே இருக்குது, என்கிட்ட ஒரு புக் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா இந்த வழக்கை வெற்றிகரமாக முடிச்சு அந்த நல்ல செய்தியோடு வரேன், அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வழக்கு முடிகிறதுக்கு 11 வருஷம் ஆயிடுச்சு. 18 இல்லை சார், 14 அங்கே போயிடுச்சு. டெல்லி ஸ்டே எழுதிடுச்சு, மெட்ராஸில் கொஞ்ச நாள் போச்சு. 11 இயர்ஸ் ஓடிடுச்சு. 11 இயர்ஸும் எனக்கு கிடைச்சது இந்த அனுபவத்தில் நீதிபதி ரிட்டையர்டு நாகேஸ்வர ராவ், ராம்ஜெத் மலானி, கேடி துளசி, ராஜீவ் தவான், இப்படி பல வழக்கறிஞர்களை நான் ஃப்ரெண்டு பண்ணிக்க முடிஞ்சது. அவங்களாம் வர்றப்பெல்லாம் ரிசீவ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் தான். நீங்கள் தானே சார் ரெப்ரசன்ட், எல்லாத்தையும் ஜோதி என்கிட்ட ஒப்படைச்சிருவோம், நீங்களே பார்த்துக்கோங்க. மெர்ஜர் வாங்கி கொடுத்தோம், அது ஒரு பெரிய சதி நடந்து ஸ்பிளிட்டாக மாறி 2 மெர்ஜர் இருந்திருந்தால் அந்த கன்விக்ஷன் வந்திருக்காது. ஒரு நாள் ஃபோன் வருது, என்னோடய டாக்டர் பர்த்டே ஹோட்டலில் போயிட்டுருக்கு, ஃபோன் வருது, சின்னம்மா லைனில் வந்தாங்க, புகழேந்தி உங்களை, அவன் தான் அவரும் வந்து எலெக்ஷன் இன்சார்ஜெலாம், பாண்டிச்சேரிக்கு போங்க, உங்களை இன்சார்ஜாக போட்டிருக்கு, அங்கே போய் ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் புறப்பட்டு பாண்டிச்சேரி போயிட்டேன். 4 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சோம். அப்புறம் ஒரு 4-5 பேர் கொஞ்சம் ஓட்டில் தோத்துட்டாங்க. என்ஆர் காங்கிரஸ் அலையன்ஸ்லாம் இல்லை நம்ம. அப்புறம் ரங்கசாமி என்னோட நம்ம ஃப்ரெண்ட் ஆனோம், அப்படி ஆச்சு. அப்புறம் அம்மா திரும்பி வந்து அந்த எம்எல்ஏஸ்லாம் நிறுத்தி ஃபோட்டோலாம் எடுத்து அப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அக்யூட்டில் ஆகிடுச்சுல. அம்மா நீங்கள் எனக்கு வீட்டில் சொன்னீங்க, என்னோடய ஓட்டர் லிஸ்ட் வந்து இப்போ ஒசூரில் இருக்குது, அதனால் எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து, அதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பேசணும்னு சொன்னேன், எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டாங்க. மினிஸ்டர் சம்பத் இருந்தேன், இன்க்ளூடிங் சம்பத், எல்லாத்தையும் அவர் ஏதோ பேசணுன்றார், எல்லாம் போயிட்டாங்க. அந்த பக்கம் ஏடிஎஸ்பி நிற்கிறார், அவரையும் போக சொல்லட்டுமா, நாங்கள் வேணாம். நான் கேட்டு முடிச்ச உடனே சக்குன்னு இப்படி திரும்பினாங்க. திரும்பொழுது நேராக தான் நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தா நேராக நிற்கலை, அவங்க மேனேஜ் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. அப்படியே பாடி பெண்டிங் இப்படி பார்க்குறாங்க. என்ன நான் தானே சொன்னேன், செய்வோம் புகழேந்தி, கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். சரிங்க, அப்படியே உடம்பை பார்த்தேன், அப்படியே டிசைட் பண்ணிட்டேன், மனசில் தோணுச்சு, பெண்ட் ஆயிடுச்சு பாடியை. அதுக்கு பின்னாடி ஒய்எம்சிஏ 97,000 பேர் இன்னும் கட்சியில் சேர்த்து பெரிய விழா. அதில் இப்போ தஞ்சாவூர்லேருந்து ஒரு நண்பர்லாம் கூப்பிட்டு சேர்த்து விட்டேன்.
மேடையில் இன்ஸ்ட்ரக்ஷன், யார்கிட்டையும் அம்மாக்கிட்ட பேசக்கூடாது. உயரமாக சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. பின்னாடி இருந்து நான் பேசுகிறேன் அவங்களோட டிவியில். அப்பயும் பேசுகிறேன். அம்மா எனக்கு தஞ்சாவூர்லேருந்து கூட்டிட்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கம்மா. அவங்க முன்னாடி தான் சேர்த்தோம். நான் பின்னாடி நிற்கிறேன். அவங்க சொன்ன கட்டளையை மீறி பேசுகிறேன் நான் ஆர்வத்தில். அவங்க அப்படியே உட்காந்துட்டு, புகழேந்தி நீங்கள் கர்நாடகாவோட செயலாளராக இருந்தாலும் தஞ்சாவூர்லேருந்து ஆட்களை கூட்டு வந்து சேர்த்துருக்கிறதுக்கு நன்றின்றாங்க. இந்த ரெண்டையும் கான்வர்சேஷன் என்ன நடக்குதுன்னு மற்றவங்களுக்கு புரியல. எல்லாரும் வெளியில் வந்து என்ன பேசுனீங்கன்றாங்க. அதுக்கு பின்னாடி அப்புறம் போயிட்டேன். அவ்வளோ பெரிய தலைவி, அவ்வளோ பெரிய இயக்கம், அவ்வளோ தொண்டர்கள். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆறுமுகசாமியோட இதில் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களும் அறிக்கையை கொடுத்தாங்க என்னன்னு. அந்த சமயத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் உள்ளே போய் அவங்கள பார்க்க முடிஞ்சுதா? டெய்லி போய்டுவது. நடுவில் 2 நாள் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் திருப்பி ஓடி வந்துடுவோம். இன்னும் கேட்டிங்கன்னா சிரிக்காதீங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும். காமெடியில் உண்மை. எனக்கு கம்பெனி யார் தெரியுங்களா? எடப்பாடி பழனிசாமி. 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். நான் உட்லண்ட்ஸ் வந்துடுவோம், அவர் வீட்டிலேருந்து வந்துடுவார். தலைவா வந்துட்டேன் பாரு. அந்த ஜெமினி ஃப்ளைஓவர் கீழே நிற்பார். அப்புறம் நம்ம அவர் வண்டியில் உட்காந்துக்குவேன். 2 பேரும் இப்போ ரொம்ப அமைதியாக இருப்பாருங்க. பேசவே மாட்டேன். நான் எதாவது பேசினா கூட தடுத்துருவார். உள்ளே போமா கேட்போமா, அது இது சும்மா இருக்கும், மந்தமாக போனோமான்னு. சும்மா இருக்க மாட்டேன்றீங்க நீங்கள் அப்படின்னு. நான் ஒரு நாள் வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்கள் சீமா போகிறீங்கன்னு. ஏகப்பட்ட ஐயோ என்னை விட்டுறோம், தயவு செஞ்சு உங்கள் கூடயே வரமாட்டேன் அப்படிலாம் இருந்தவர் தான். இப்போ தான் மாறிட்டார். அதிகாரம் வந்து சர்ச்சில் மாறின மாதிரி மாறினார். அப்புறம் அவர் தான் கம்பெனி போவோம் பார்ப்போம். ஒரு நாளும் பார்க்க முடியல. அப்புறம் ஓம் சக்தி சேகர்னு பாண்டிச்சேரி பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. A ஃபார்ம் B ஃபார்ம் சைன் போட்டு வந்துச்சு. அப்புறம் அதை அவர் கீழே அந்த ரூமுக்கு கீழே வச்சு கும்பிட்டார் பாவம். அப்போ கூட பார்க்க முடியாமல் போச்சு. பார்ப்போன்னு நினச்சேன். காவேரி கூட்டம் ரிவ்யூ மீட்டிங்கில் கலந்துட்டுருக்காரு. அதனுடைய போர்ட்போலியோ மினிஸ்டர் பழனிசாமி உள்ளே சேர்க்கல, செக்ரட்டரி மாத்திரம் பேசியிருக்கு. இதெல்லாம் அங்கே நடந்தது, எக்கச்சக்கமாக நடந்தது. என்னதான் நடந்தது சார்? இன்னும் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதை பண்ணாமல் விட்டாங்க, அதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப பேசிக் ஆச்சு சார். இது எப்படி தவறுனாங்க அது தெரில. உள்ள ட்ரீட்மெண்ட் போகுது, எல்லாம் போகுது. கடைசியில் ஆறுமுகசாமி கமிஷனுக்கு நான் தான் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் பர்சன். எனக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தது ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல், அம்மா பேர்லையும் தலைவர் பேர்லையும் சுப்பிரமணிய ஐயா. சென்ட் மேரிஸ் ரோட்ல கூட அவரோட வீடு இருக்கும். ஆமாங்க. ரொம்ப பெரிய ஆள். நாட் ஆர்டினரி மேன். சீனியர் அட்வொகேட் மாத்திரம் இல்லை, அம்மா பிரிவிலையும் இருக்கணும், தலைவர் பிரிவிலையும் இருக்கணும்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த ஆஃபீஸை மீட்டு கொடுத்தவரெலாம் அவர் தான். ஒரு பெரிய சாதாரண ஆள் இல்லை பாவம். 85 இயர்ஸ் 86 இயர்ஸ் அப்பா ஸ்ட்ராங்காக இருக்கார். இஸ் அ நைஸ் மேன். அவரை பார்த்தாலே நமக்கு பெரிய அனுபவங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லி கேட்டோம்னா மகிழ்ச்சியாக இருக்குங்க. அப்புறம் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். லாஸ்ட்டாக நான் தான் ஸ்டேட்மெண்ட். அப்புறம்லாம் விசாரித்தது, கடைசியில் இறந்துட்டாங்க. அவர் ரெட்டி கூட சொன்னார், ஷீ கேன் வாக், நல்லாயிட்டாங்க போகலான்னு. வெளிநாடு கூட கூட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு இவங்க ஸ்டெப்ஸ் எடுக்காமல் விட்டாங்க. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் விஜயபாஸ்கிட்ட சொன்னேன்றாரு. அவர் தான் ஆக்டிவ் சிஎம்மாக இருந்தார். கூட்டி கேபினெட்டை கூட்டி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அதெல்லாம் ஆஸ்பத்திரியில் நடந்த பின்னாடி கவர்மெண்ட் கமிஷனை போட்டு கமிஷன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருச்சு. ஆறுமுகசாமி கமிஷன். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லை சார். கிரிமினல் ப்ரொசீடிங்க்கு அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து பேசிக் விஷயத்தையும் தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வருத்தம் மிக்க ஒரு செயல் இல்லையா? 2 விஷயம் வெளியே வரலைங்க. நான் மதிக்கின்ற முதல்வர், மாண்புமிகு முதல்வர், இன்னமும் அது மேலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறது வேதனைக்குரிய விஷயமா தெரியுது எனக்கு. அம்மா எப்படி செத்தாங்கன்றது விஷயத்த வெளியில் கொண்டு வருவேன்னு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எலெக்ஷன் டைமில் மேடையில் பேசியிருக்காரு. அதே மாதிரி கொடநாடும் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஹைகோர்ட்டு எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்கக்கூடாது ஒருத்தரன்னு, காமன் ஆர்டரில் 18 பேரை விசாரிக்கணும்னு. அது ப்ராசிக்யூஷனுக்கு அவங்களுக்கு யாரை விசாரிக்கணும் வேணாம் விட்டுடலான்ற அதிகாரம் இருக்குது. அதில் ஆட்சி பழனிசாமி இது விட்டுட்டாங்க. அது ஆட்சி போயிடுச்சு. 17 பேரை விசாரிச்சாச்சு. பழனிசாமி மாத்திரம் விசாரிக்க மாட்டாங்களாம். ஹைகோர்ட் சொல்லி இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் விசாரிக்க மாட்டேங்குது. இந்த அரசு இதை விசாரிக்காமல் இருக்குது. இது விசாரிச்சே ஆகணும். தேர்தல் கிட்ட வரப்போகுது. ஏன்னா அடுத்த தேர்தலில் போய் இதையே சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு ஆன்சர் தான் சொல்ல முடியும். நீங்கள் அடுத்த தேர்தல் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவான். அம்மா மறைவில் மர்மம் இருக்குது, கொடநாடு கொலை கொள்ளையில் மர்மம் இருக்குது அப்படின்றத விட என் வார்த்தை என்னென்னா, இது 2லையுமே விசாரிக்காத மர்மம் தான் அதிகமாக இருக்குது.
போயஸ் கார்டன், வேதா இல்லம் அம்மாவோடது. அவங்க இறப்புக்கு பின்னாடி இவங்க போய் ஜெயிலெல்லாம் இருந்துட்டு வராங்க. அந்த வேதா இல்லத்துக்கு எதிர்க்கவே இவங்க வீடு கட்டுறாங்க. ஸோ இப்போ வீடு கட்டிட்டு அங்கே குடியேறிட்டதுனாலேயே சசிகலா வந்து ஜெயலலிதா ஆயிட முடியுமா சார்? லீகல் போயிடுச்சு. தீபாவுக்கும் தீபக்குக்கும் அவங்க தான் வாரிசுகள்னு போயிடுச்சுங்க. மேடம் தீபா மாதவன் எதிரில் அந்த செக்யூரிட்டிக்காக ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருந்தது. அந்த காலத்துலேயே அவங்க பேரில் வாங்கிட்டாங்க. அதை வாங்கிட்டு அங்கே பெருசாக கட்டிட்டாங்க. சுந்தர் தான் நிறைய பேய் படம் எடுப்பார். நான் கூட நினச்சதுண்டு, பாவம் தனியாக ஒருத்தங்களே இருக்காங்களேன்னு. ஒரு ஆள் டைரக்டர் நம்ம சுந்தர் மாதிரி என்னை கூப்பிட்டு, சார் பேய் படம் ஒரு ஷூட்டிங் எடுக்கணும், அங்கே போய் எடுக்கலாமான்னா. யோ புத்தி விதி இருக்காயோ, அவங்க தான் உள்ளே இருக்காங்க, அங்கே போய் ஷூட்டிங் எடுக்கணும், அவங்க இருக்காங்க அங்கே அப்படின்னு. நான் இன்னும் 1000 தலைவிகள், 1000 தலைவர்கள், 1,00,000 தலைவிகள், 1 கோடி தலைவிகள் உருவாகலாம். அம்மாவுக்கு நிகராக எந்த தலைவியும், தலைவருக்கு நிகராக எந்த தலைவரும், பேரறிஞர் அண்ணாவுக்கு நிகராக ஒரு மாபெரும் தலைவரும், தந்தை பெரியாருக்கு நிகராக ஒருவரும் தோன்றவே முடியாது. அவங்க அந்த இடத்த ரீச் பண்ணப்படுறது ரொம்ப கஷ்டம். அவங்க எவ்வளோ ஸ்லோவாகிட்டாங்க, அமைதியாகிட்டாங்க. அம்மா அமைதியாக இல்லை. ஆட்சி இழந்தாங்கன்னா திரும்பி ஆட்சி வர வரைக்கும் தினமும் போராட்டமாக இருக்கும். இவங்ககிட்ட இல்லையே, இவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. பணம் இருக்குது, பங்களாவை கட்டிட்டாங்க. மனமும் இருக்கும் அவங்களுக்கு நினைக்கிறேன் நான். அதில் கொஞ்சமாவது ஒரு ட்ரஸ்ட் அம்மா பேரில் பண்ணி ஏழைகளுக்கு உதவுனா நான் அவங்கள வாயார வாழ்த்துவேன். அந்த மனம் வேண்டும். சார், தொடங்கின இடத்துலேருந்தே இப்போது முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. சூப்பர் ஸ்டாரோட இந்த ஃபோட்டோ வைரல் ஆனதுலேருந்து தான் நான் உங்களோட இப்போ பேசணும்னு இந்த பேட்டிக்கே உங்ககிட்ட டைம் கேட்டிருந்தேன். ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து டெல்லிக்கு ப்ரெஷர் கொடுத்தாவது இந்த இயக்கம் வரணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது முயற்சி நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவருடைய மனதில் என்ன இருக்குது? ப்ரெஷர் கொடுப்பாரா, பேசுவாரா? ஏன்னா பிரதமர் மோடிக்கிட்ட அவர் நல்லா இருக்காருன்னு நாட்டுக்கே தெரியும். மற்ற எல்லா லீடர்ஸுக்கும் குட் புக்கில் இருக்கார். அவர் மனசில் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஒன்று என்னால் சொல்ல முடியும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அதிமுகவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் நல்லது பண்ணார்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க அப்படின்னு நானும் சொல்ல தயாராக இருக்கேன்.